நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிற இடம் ஹெட்டன் அண்ட் நுவரேலியா. நாங்கள் திருவோணமலையில் இருந்து தான் ஹெட்டனுக்கு போகிறோம். ரூட் எப்படின்னா திருவோணமலை, ஹபர்னா, தம்புல்ல, கம்பொல்லா, இப்படியே ஹெட்டன், அதான் எங்களோட ரூட். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் ரீசெண்டாக ஃப்ளட் வரைக்க ஸ்ரீலங்காவில் பாதிக்கப்பட்ட இடம் தான். இந்த இடம் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மலை பிரதேசம் பார்க்குறதுக்கு வடிவாக தான் இருக்கும், ஆனால் ஃப்ளட் மழை என்று வரைக்க பாதிப்பும் அதிகமாக தான் இருக்குது. முக்கியமாக நாங்கள் ஹெட்டனுக்கு வந்தது இங்கே மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களாலான உதவிகளை செய்கிறதுக்கு தான். எந்த மாமா ஒவ்வொரு முறை வரைக்கும் ஒவ்வொரு உதவி செய்கிறது மக்களுக்கு வழக்கம். இந்த வருஷம் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியை செய்கிறார். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு பாதிக்கப்பட்ட இடம்தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப ஹோட்டலுக்கு வரைக்க ஒரு காட்டுத்தீ கொண்டு எரிஞ்சு கொண்டு இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் எங்களோட ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ஹில் ஸ்கூல். இரவைக்கு மாமாவோட இன்னொரு நண்பர், அவரும் புது சேவகர் தான், டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தவர். ஸோ நாங்கள் அங்கே வந்துட்டோம். அங்கே இருக்கிற மலையக மக்களோட பாட்டு பாடி அவங்களோட சந்தோஷத்தை நாங்களும் பகிர்ந்துக்கிட்டோம். வந்து மாட்டிக்கிட்ட வாடி வாடி நாட்டு கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட ஐயோ மாடி அவளை ஒன்று செய்யாது எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. பேருந்து அங்கே பாட்டு கச்சேரியெல்லாம் முடிச்சுட்டு எங்களோட டின்னரையும் முடிச்சுட்டு வெளியே வந்தால் நல்ல பனி. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் கிளைமேட்டை. ஆட்டோ ஒன்று எடுத்துக்கொண்டு தான் போனாங்க ரூமுக்கு. ரோடே தெரியலை, அந்த அளவுக்கு பனி பெய்தது இரவு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு கிட்ட அழகான ஒரு லேக் வியூ, மார்னிங் சன்லைட்டோட பார்க்குறதுக்கு அவ்வளோ வடிவாக இருந்தது. இப்போ நாங்கள் ஹெட்டனில் இருந்து காட்மோர் ஃபால்ஸ் பார்க்க தான் போய் கொண்டு இருக்கிறோம். போகிற வழியில் அழகான தேயிலை தோட்டம், அதில் வேலை செய்கிற மக்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசித்து கொண்டு போனோம். காட்மோர் ஃபால்ஸ் போயிருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே கார் போகாது. இப்போ நாங்கள் அங்கேருந்து ஆட்டோவில் போகணும். ஏன்னா கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி இருக்கும். பைக்கில் வந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் போகலாம்.
கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேருந்து நடந்து தான் உள்ளுக்குள்ளே போகணும். நடந்து போய் பார்த்தா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த பிளேஸ். ஃபால்ஸ் விழுகிறத இந்த சத்தத்தை கேட்டாலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நேச்சர் எவ்வளோ அழகில்ல. நீங்களும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெமரிஸாக இருக்கும். நாங்கள் அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் திரும்ப ஹெட்டனுக்கு வந்தோம். அங்கே இருக்கிற மக்களுக்கு எங்களான உதவிகளை செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு புக்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் எங்களோட உதவியை செய்து போட்டு அங்கேருந்து விலகிட்டோம். எங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ், ஒண்டர்ஃபுல்லான மெமரிஸை கொடுத்த மலையகம் மக்களுக்கு நன்றியும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் நாங்கள் போகிற இடம் நுவரெலியா. நாங்கள் ஹெட்டன்லேருந்து நுவரெலியா வந்து சேரிக்க இரவாயிட்டது. நீங்கள் இப்போ பார்க்குற இடம் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் நுவரெலியா. இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான், அந்த காலத்தில் கட்டினது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த டே ஆல்மோஸ்ட் ஓவர். நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ஸ்மால் வாக் போனேன் சிட்டிக்குள்ளே. பாருங்கள் நுவரெலியா சிட்டி எப்படி இருக்குண்டு. சரி, அங்கேருந்து மார்னிங் டீயை குடிச்சிட்டு வேறு இடத்த பார்ப்போண்டு வெளிக்கிட்டா நல்ல மழை வந்துட்டு. ஸோ ஆல் பிளான் கேன்சல். மாமாவுக்கும் கொழும்பு போகணும், டைம் ஆகிட்டு. ஸோ அவருக்கு ஒரு வேனை புக் பண்ணி கொடுத்துட்டு
நாங்களும் சோகத்தோட நியூரலியாக விட்டு வெளிக்கிட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நியூரலியாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். ஸோ டோன்ட் வரி. நாங்கள் வரைக்க நல்ல மழை. ஸோ மழையிலே இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி கொண்டு வந்த நாங்கள் இதுவும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட். பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருந்தது. அதையும் பார்த்த நாங்கள் வரைக்கும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உண்டு. கீழே நின்று தான் பார்த்தோம் நாங்கள். கொஞ்சம் மேலே போனால் நல்ல வியூ இருக்கும். மழை பெய்தனால அலவுட் இல்லை. ஸோ அதை பார்த்து கொண்டு நடுவில் வரைக்க மவுண்ட் ரிவரா அப்படின்ற ஒரு இடத்துல டீ குடிச்சு நாங்கள் கொஞ்சம் வாஷ்ரூம்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லவ் யூ அந்த மவுண்ட் ரிவரா ஹோட்டலில் இருந்து ரிவர் வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எங்களோட ரெஃப்ரெஷிங் டீ எடுத்துக்கொண்டு திரும்ப அங்கேருந்து வெளிக்கிட்டுட்டேன். நாங்கள் அபர்ணா கிட்ட வரைக்க யானை நின்று கொண்டிருந்தது ரோட்டில். யானை வெளியே வர தொடங்கிட்டு இரவு நேரத்தில் இந்த ரோட்டில் வர்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். நான் கொஞ்சம் வெள்ளனை வந்ததுனால டக்குன்னு க்ரோஸ் ஆகிட்டோம். ஸோ ஸ்டோரி எண்ட்ஸ். நாங்கள் பவுனியா வந்து சேர்ந்துட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸஸை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.